ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே ஃபிசிக்ஸ் சேனல். நம்ம சேனலில் ஏற்கனவே நான் யூனிட் 3க்கான ஸ்டடி அண்ட் டெஸ்ட் பிளான்னு உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்டடி அண்ட் டெஸ்ட் பிளான் வீடியோவை எல்லோரும் பாருங்க. நாம் ஏற்கனவே யூனிட் 1 யூனிட் 2க்கு ஸ்டடி அண்ட் டெஸ்ட் பிளான் கொடுத்து டெஸ்ட்டு முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம யூனிட் 3க்கான ஸ்டடி அண்ட் டெஸ்ட் பிளான் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கோம். யூனிட் 3ல் 3 நாள் ஸ்டடி பிளான் கொடுத்து அதுக்கான ஸ்லிப் டெஸ்ட்டை நம்ம டெலிகிராமில் காமன் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டெஸ்ட்டு எழுத விருப்பம் இருக்கவங்க டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃப்ரீயாக எழுதி பார்க்கலாம். ஸோ அந்த டெஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம பெய்ட் டெஸ்ட் குரூப்பில் இணைங்கன்னா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம யூனிட் 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் எலாஸ்டிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி, ஒரு மெட்டீரியலோட எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டினா என்னென்னு பார்த்தா, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை ஒரு பாடியில் அப்ளை பண்ணும்போது அதோட ஷேப் வந்து நம்மளுக்கு சேஞ்சஸ் ஆகும், டிஃபார்ம் இன் ஷேப் ஆர் சைஸு. ஓகேங்களா? ஸோ நான் ரிமூவ் பண்ணினேன், நான் கொடுத்த ஃபோர்ஸை வந்து ரிமூவ் பண்ணினேன்னா அது எகைன் டு ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்தால் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் நம்ம எலாஸ்டிக்னு சொல்கிறோம். ஸோ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஸ்ட்ரெஸ்ஸு அண்டு ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியான்னு சொல்கிறாங்க, ஃபோர்ஸ் பர் ஏரியான்னு சொல்கிறாங்க, F/A. இதோட யூனிட் பார்த்தா நியூட்டன் மீட்டர் -2. ஸ்ட்ரெயின் பார்க்கும்போது சேஞ்சிங் லென்த், ஷேப் ஆர் வால்யூம் ஆஃப் த பாடி. ஓகேங்களா? ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த அந்த பாடியோட ஷேப்பு, சைஸு, வேல்யூம் இதிலெல்லாம் சேஞ்சஸ் நடக்கிறது. இது வந்து ஒரு ஒரிஜினல், அதாவது நம்ம சேஞ்சஸ் ஆனதுக்கும் ஒரிஜினல் வேல்யூக்கும் உள்ள ரேஷியோ, அதனால் இதுக்கு டைமென்ஷன் கிடையாது, அதனால் இட் ஹேஸ் நோ யூனிட். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹூக்ஸ் லா பார்க்கும்போது வித்தின் எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே தான் நீங்கள் ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது அது ஸ்ட்ரெயினுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு இ. இஸ் ஏ கான்ஸ்டன்ட் கால்டு மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட டைமென்ஷன் பார்க்கும்போது ml-1 t-2. யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர் -2 ஆர் பாஸ்கல்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நான் ஒய் ஆக்சிஸ்லேயும் ஸ்ட்ரெயினை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் எடுத்து ஒரு கிராஃப் வரைகிறேன். இதில் ஓஏங்கிறது என்னன்னு பார்த்தா ஒரு ஸ்ட்ரைட் லைனாக வரும், அதாவது அது எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே இருக்கும், அதனால் அது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் வித்தின் எலாஸ்டிக் லிமிட்டில். அதை தாண்டி நீங்கள் லோடு அப்ளை பண்ணும்போது, ஃபோர்ஸ் பண்ணும்போது பியாண்ட் ஓஏல ஹூக்ஸ்லாம் நாட் ஒபைட். ஹூக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஒபே ஆகாது. ஸோ அது பார்ஷியலி எலாஸ்டிக்காகவும் பார்ஷியலி பிளாஸ்டிக்காகவும் மாறிடுது. லோடை நான் இப்போ ரிமூவ் பண்ணுன்னா அந்த ஒயர் வந்து மறுபடியும் அதோட பழைய ஷேப்புக்கு வராது, கொஞ்சம் அது பர்மனன்ட் செட் ஆகிருக்கும், டிஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லப்பர் பேண்டை எடுக்கிறீங்க, ஒரு லப்பர் பேண்டை எடுத்து எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே நீங்கள் அதுக்கு இழுத்தீங்கன்னா திருப்பி விடும்போது அதே ஷேப்புக்கு இருக்கும். அதே எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டி நீங்கள் இழுக்க அந்த லப்பர் பேண்டோட சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நீங்கள் அந்த இழுத்த ஃபோர்ஸை விட்டால் கூட அதோட சைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். அதை தான் நம்ம பர்மனன்ட் செட்டுன்னு சொல்கிறாங்க. அதுக்கான கிராஃப் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓஏ ஸ்ட்ரைட் லைன், ஓபி நம்மளுக்கு எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டி வருது. அப்போ பிங்கிற அதை திருப்பி விட்டிங்கன்னா அந்த டாட்டர் லைனில் தான் வருது, பர்மனன்ட் செட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்டு பாயிண்ட்டு, எல்டு ஸ்ட்ரெஸ்ஸு, டிஎஃப்ங்கிறது பிளாஸ்டிக் ரீஜியன். டிஎஃப்பில் வந்து எனக்கு பிளாஸ்டிக் ரீஜியன் தான் வந்துடுது. அதை தாண்டி நீங்கள் மேக்ஸிமம் லோடு இல்லை ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அது ஃபைனலி என்ன ஆகிடும், அந்த மேக்ஸிமமாக ஒரு லப்பர் பேண்டை இழுத்தோன்னா அந்த லப்பர் பேண்டை அருந்தது பார்த்தீங்களா, அதுதான் அந்த ஒயர் ஃபைனலி பிரேக்ஸ் அட் இ. ஓகேங்களா? இதை வச்சு தான் நம்ம இந்த இல்லை முக்கியமாக ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ், ஸ்ட்ரெயின் ஒய் ஆக்சிஸ்னு போட்டுறக்கூடாது. ஸ்ட்ரெஸ்ஸு தான் ஒய் ஆக்சிஸ், ஸ்ட்ரெயின் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அதான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. அது போல் ஓஏங்கிறது ஸ்ட்ரைட் லைன், ஓபி ஓஏ வரையும் தான் எனக்கு எலாஸ்டிக் லிமிட் இருக்குது, எலாஸ்டிக் ரேஞ்ச் இருக்குது. அதுக்கப்புறம் ஓசிங்கிறது பர்மனன்ட் செட்டு, டிஎஃப்ங்கிறது பிளாஸ்டிக் ரேஞ்ச். இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கிங்க. டிஃப்ரெண்ட் மாடல் ஆஃப் எலாஸ்டிக் சிட்டி இதெல்லாம் நம்ம சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா யங் மாடுலஸ் இருக்குது, அடுத்தது பார்த்திங்கன்னா பல்க் மாடுலஸ், ரெஜிடிட்டி மாடுலஸ். ஸோ 3 மாடுலஸ் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. யங் மாடுலஸ்ங்கிறது லென்த்தில் சேஞ்சஸ் நடைபெறும். ஸோ ரேஷியோ ஆஃப் த டிஃபைன் லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெஸ் டு லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயின், இ ஈக்குவல் டு லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெஸ் பை லாங்கிட்யூனல் ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து F/A, ஸ்ட்ரெயினுக்கு வந்து ஸ்மால் எல் பை கேபிட்டல் எல். ஏன்னா சேஞ்ச் எவ்வளோ லென்த்தில் சேஞ்சஸ் ஆகிருக்குன்னா ஸ்மால் எல், ஒரிஜினல் லென்த் எவ்வளோனா கேபிட்டல் எல். ஸோ இ ஈக்குவல் டு F/A I/L. பிரிஜ்லால் சுப்ரமணியம் புக்கில் பார்த்தீங்கன்னா அதை ஒய்ன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஒய் ஆர் இ ரெண்டுமே யங் மாடுலஸை தான் நம்ம குறிக்குது. அப்போ FL/AL. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்முலா வச்சு ப்ராப்ளம் நீங்கள் போட்டு வச்சுக்கிங்க. நோட்டில் அடிக்கடி ப்ராப்ளம் ஒரு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராப்ளத்தை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிங்க.
rigidity modulus ஸோ ஆங்கிளில் சேஞ்சஸ் தான் அனுப்பணும். டிஃபைன் த ரேஷியோ ஆஃப் டேஞ்சன்ட் ஸ்ட்ரெஸ் டு ஷேரிங் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா, இது ஷேர் மாடுலஸ் ஜிங்கிறது. டேஞ்சன்ட் ஸ்ட்ரெஸ் பை ஷேரிங் ஸ்ட்ரெயினுங்கிறது நம்மளுக்கு அது ஜின்னு குறிப்பிக்கலாம், இல்லை ஈட்டா அந்த சிம்பல்லையும் நம்மளுக்கு கொடுக்கலாம். ஸோ ஷேரிங் ஸ்ட்ரெயினை பையனும் டேஞ்சன்டியல் ஸ்ட்ரெஸ்ஸை F/A. ஸோ இதையே உங்களுக்கு 1 மார்க்காக கேட்பாங்க. டேஞ்சன்ட் ஸ்ட்ரெஸ் பை ஷேரிங் ஸ்ட்ரெயின் F/A பை பை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பல்க் மாடுலஸ்ங்கிறது பார்த்தா வேல்யூமில் சேஞ்சஸ் வரும். அப்போ K ஈக்குவல் டு பல்க் ஸ்ட்ரெஸ் பை பல்க் ஸ்ட்ரெயின். பல்க் ஸ்ட்ரெஸ்ஸை F/A, பல்க் ஸ்ட்ரெயினை ஸ்மால் v பை கேபிட்டல் V. அப்போ பல்க் ஸ்ட்ரெஸ் பை பல்க் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு F/A V பை கேபிட்டல் V. பாய்சான் ரேஷியோ பார்த்தீங்கன்னா பாய்சான் ரேஷியோ லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின் பை லேட்டர் ஸ்ட்ரெயின். இந்த பாய்சான் ரேஷியோ ரெண்டுமே ஸ்ட்ரெயினுக்கான ரேஷியோ தான். அப்போ லேட்டர் ஸ்ட்ரெயின் பை லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின். லேட்டர் ஸ்ட்ரெயின்ங்கிறது ΔR/R, லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின்ங்கிறது ΔL/L. ஓகேங்களா. பாய்சான் ரேஷியோ மைனஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரிலேஷன் பிட்வீன் த ஆங்கிள் ஆஃப் ஷேர் அண்டு லீனியர் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா. இந்த டெரிவேஷனில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா E ஈக்குவல் டு π/2 ஆர் π ஈக்குவல் டு 2E. ஓகேங்களா. இதையே நம்மளுக்கு ஹெட்டிங்கை கொடுத்துட்டு ஆப்ஷனலில் வைக்கலாம். ஸோ அதனால் இதை நல்லா பார்த்துக்கிங்க. ரிலேஷன் பிட்வீன் வேல்யூம் ஸ்ட்ரெயின் அண்டு லீனியர் ஸ்ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வேல்யூம் ஸ்ட்ரெயின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் வேல்யூம் பை ஒரிஜினல் வேல்யூம். ஸோ 3Eன்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் வேல்யூம் அவங்க 3Eன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் 3E பை ஒரிஜினல் வேல்யூமோ ஸோ ஈக்குவல் டு 3Eன்னு நம்மளுக்கு ரிலேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரிலேஷன் பிட்வீன் த எலாஸ்டிக் மாடல் இது நம்ம சிலபஸில் இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து ஒரு ஃபார்முலா நீங்கள் நிச்சயமாக டிஆர்பியில் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இதுலேருந்து ரிலேஷன்லேருந்து ஆப்ஷனல் வச்சு உங்களுக்கு ஃபார்முலாவாக கேட்பாங்க. ஸோ அதுக்கு இதில் உள்ள ஃபார்முலாலாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கிங்க. யங் மாடல்ஸ் E ஈக்குவல் டு 1/λ இல்லை λ ஈக்குவல் டு 1/E. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே π ஈக்குவல் டு 2Eன்னு ஏற்கனவே சொன்னால் 2 × λ + μ × P. ரெஜிடிட்டி மாடுலஸ் பார்க்கும்போது G 2 λ + μ ஈக்குவல் டு 1/G இல்லைனா G ஈக்குவல் டு 1/2 λ + μ. இந்த ஃபார்முலாலாம் இம்பார்ட்டன்ட். ஸோ பல்க் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு 3 λ - 2μ × P. ஓகேங்களா. அப்போ λ - 2μ ஈக்குவல் டு 1/3K. இந்த ஃபார்முலாலாம் நல்லா பார்த்துக்கங்க. ரிலேஷன் பிட்வீன் EGK. இந்த மூணுத்துக்கும் என்ன ரிலேஷன்னு கேட்பாங்க. ஸோ மூணுத்துக்கும் உள்ள ரிலேஷன் E ஈக்குவல் டு 9GK / 3K + G. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது அடிக்கடி கேட்பாங்க இந்த ஃபார்முலா. அதனால் நல்லா பார்த்துக்கிங்க. அதை போல் ரிலேஷன் வித் GKV. ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ள ரிலேஷன் V ஈக்குவல் டு 3K - 2G / 6K + 2G. Next relation between E, G and V. V equal to E by 2G - 1. So limited the value of V. Poisson ratio பார்க்கும்போது V equal to mu equal to 3K - 2G / 6K + 2G. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கிங்க. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ். ஸோ இதோட ரேஞ்சு நம்மளுக்கு தியரிட்டிக்கலாக அந்த பாய்சான் ரேஷியோ என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்தா 1/2 இல்லைனா 0.5ன்னு சொல்லுவாங்க. 0.5லேருந்து -1 வரையும். ஓகேங்களா. இந்த ஆக்சுவல் ப்ராக்டிக்கல் V இஸ் ஆல்வேஸ். ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு வேல்யூ 0லேருந்து 0.5ன்னு கொடுத்துருக்காங்க. தியரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா 0.5லேருந்து -1 பாய்சான் ரேஷியோட வேல்யூ. அதை நீங்கள் நல்லா பார்த்துக்கிங்க. ஸோ இதெல்லாம் வச்சு நம்மளுக்கு சம்மு இந்த புக்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலாவெலாம் யூஸ் பண்ணி சம்மு நோட் பண்ணி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் இன் ஒயரில் பார்க்கும்போது ஒர்க் டன் பர் யூனிட் வேல்யூம் ஆஃப் த ஒயர்னு பார்த்தீங்கன்னா 1/2 F/A × ஸ்மால் l பை கேபிட்டல் L இல்லைன்னா 1/2 ஸ்ட்ரெஸ் × ஸ்ட்ரெயின். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த சம்மெல்லாம் போட்டுக்கிங்க. ட்விஸ்டிங் கப்பல் ஆன் எ சிலிண்டர். ஓகேங்களா. எலாஸ்டிக்லேயே நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கோம். ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஹூக்ஸ்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள டயக்ராம் என்னன்னு பார்த்தோம். பாய்சான் ரேஷியோ பார்த்தோம். யங் மாடுலஸ், ரெஜிடிட்டி மாடுலஸ், பல்க் மாடுலஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கான ரிலேஷன் மூணுத்துக்கான ரிலேஷன்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டிங் கப்பல் ஆன் எ சிலிண்டர்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தா ரெஜிடிட்டி மாடுலஸ். ரெஜிடிட்டி மாடுலஸ் இது எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோங்கிறப்ப சொல்லியிருப்பாங்க. G ஈக்குவல் டு ஷேரிங் ஸ்ட்ரெஸ் பை ஆங்கிள் ஆஃப் ஷேர். அப்போ ஷேரிங் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு G பை ஈக்குவல் டு GX π / L. இல்லை இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாவாக பார்த்துக்கிங்க. இல்லை நம்மளுக்கு ட்விஸ்டிங் கப்பிள் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. RQ per unit ட்விஸ்ட்னு சொல்கிறாங்க. C ஈக்குவல் டு πG A⁴ θ/2L. அப்போ A⁴ சொல்லுவாங்க, R⁴ சொல்லுவாங்க. அது ரேடியஸை தான் குறிக்கும். ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ட்விஸ்டிங் RQ அண்ட் ஹோல் சிலிண்டர் கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபார்முலா நம்மளுக்கு கிடைக்கிது.
இதுக்கான சம் ப்ராப்ளம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இதே நான் ஹாலோ ராட் எடுத்துக்கிறேன்னா, சாலிட் ராட் நான் எது பண்ணேன்னா எனக்கு ட்விஸ்ட் அதிகமாக கிடைக்குங்கிற போல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாலோ ராடுக்கான ஃபார்முலா, ஸோ ரெண்டுத்துக்கும் ரேஷியோ எடுத்திங்கன்னா C2 கிரேட்டர் தென் C1. அப்போ ஹாலோ ராடு தான் எனக்கு வந்து என்ன கிரேட்டராக இருக்குது எதை விட, சாலிட் ராடை விட. ஓகேங்களா? அப்போ சேம் மாஸ் லென்த் அண்ட் மெட்டீரியல். அப்போ ஹாலோ சிலிண்டர் இஸ் ஸ்ட்ராங்கர் அண்ட் பெட்டர் ஷாஃப்ட் தென் சாலிட் ஒன் ஆஃப் த சேம் மாஸ் லென்த் அண்ட் மெட்டீரியல். ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட் ஒரு ரிசல்ட்டு. அதனால் இதை கூட நம்மளுக்கு டிஆர்பியில் கேட்பாங்க. இந்த டார்ஷன் பெண்டலத்தை வச்சு நான் என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பீரியட் ஆஃப் ஆக்சிலேஷன் ஆஃப் டார்ஷன் பெண்டலம். ஸோ அதுக்கான பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா கொடுத்துருக்காங்க 1/2 c². ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. அதுக்கப்புறம் இதுலேருந்து பீரியட் ஆஃப் ஆக்சிலேஷன் T = 2/√L I/C. ஐங்கிறது உங்களுக்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வரும். ரிஜிடிட்டி மாடுலஸ் பை டார்ஷன் பெண்டுலம்னு பார்க்கும்போது, ஸோ அதுக்கான ஃபார்முலா G = 16 Lm d² - d1² / a⁴ t2² - t1². ஸோ இதில் உள்ள ஒவ்வொரு நொட்டேஷனும் என்னன்னு கரெக்டாக பார்த்து படிங்க. ஸோ அதில் கூட உங்களுக்கு கொஷின் கேட்கலாம். டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் எதுன்னு நம்மளுக்கு கொஷின் கேட்கலாம். அப்புறம் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை டார்ஷன் பெண்டுலம் வழியாக எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, I0 = 2m d2² - d1² t0² / t2² - t1². ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு டார்ஷன் பெண்டுலத்தில் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. முக்கியமாக டைம் பீரியடை நம்ம t² பண்ணால் இதில் ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சிங்கிறது டார்க்யூ பர் யூனிட் டாய்ஸ்ட். அதோட ஃபார்முலா, ஐயோட ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், சியோட ஃபார்முலா இதெல்லாம் நம்ம வச்சு இந்த இதில் கண்டுபிடிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக எது படிக்கணுங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு நல்லா படிங்க. இப்போதும் மேஜர் புக் அண்டு +1 புக்கையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிங்க. +1 புக்கில் டார்ஷன் பெண்டுலம்லாம் இருக்காது. உங்களுக்கு எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி மட்டும் கொடுத்துருப்பாங்க. யங் மாடுலஸ், பல்க் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கிங்க. +1 புக்கில் 7th லெசனில் இருக்குது. ஸோ இதில் இன்னும் அடுத்த டாபிக்ஸ் டெஸ்ட் 1ல் யூனிஃபார்ம் அண்டு நான் யூனிஃபார்ம் பெண்டிங் இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். UGTRBக்கு நல்லா இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மார்ச் மாதம் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போகணுங்கிற ஒரு தாட்டோட எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். UGTRB படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் இந்த டாப்பிக்கில் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.